ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இன்னைக்கு பேய் வீட்ல மாட்டிக்கிட்ட ஒரு 12 காலேஜ் ஸ்டூடெண்டோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் த்ரில்லிங்காவும் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான பரபரப்பான விஷயங்களை எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த ஒரு சம்பவம் 2015 அரவிந்த் அப்படிங்கிற ஒருத்தருக்கு சென்னை அயப்பாக்கம்ல தான் நடந்திருக்கு. இந்த அரவிந்த் அம்பத்தூர் சரௌண்டிங்ல இருக்கிற அன்னை வயலட் காலேஜ்ல தான் படிச்சிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் இவரோட லைஃப்ல மட்டும் இல்லாம இவங்க டீமை சேர்ந்த நிறைய பசங்களுக்கும் நடந்திருக்கு. இந்த ஒரு பிரச்சனை காலேஜ்லயோ காலேஜ் சரௌண்டிங்லயோ கிடையாது. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. சின்ன வயசுல இருந்தே அரவிந்துக்கு டான்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அதனால ஸ்கூல்ல டான்ஸ் பண்றது, ஏதாவது காம்படிஷன்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவரோட டிபார்ட்மெண்ட்ல டான்ஸ் ஃபெஸ்டிவலும் நடக்குது. இதனால இவங்க டிபார்ட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி வேற காலேஜ்ல போயிட்டு டான்ஸ் காம்படிஷன்ல சேரணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு காம்படிஷன்ல வின் பண்ண முடியும். இந்த டான்ஸ்க்காக அரவிந்தோட சேர்த்து ஜூனியர் சீனியர்னு கொஞ்சம் பசங்களும் இருக்காங்க. இப்படி மொத்தமா 12 பசங்க அந்த டான்ஸ் காம்படிஷன்ல இருக்காங்க. நிறைய பசங்க அப்படிங்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய இடம் வேணும். இந்த டைம்ல தான் அரவிந்துக்கு ஒரு யோசனை வருது. அரவிந்துக்கு 2 வீடு இருக்கு. ஒரு வீடு அவரு ஆல்ரெடி வாழ்ற வீடு, இன்னொரு வீடு சும்மா பூட்டியே தான் இருக்கு. அந்த வீட்டோட மாடியில போய் நாம ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா பசங்களையுமே கூட்டிட்டு போறாங்க. அந்த வீடு சென்னை அம்பத்தூர் சரௌண்டிங்ல அயப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் இருக்கு. அவங்களோட அந்த இன்னொரு வீடு வருஷ கணக்குல பூட்டி கிடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க வீட்டுல அடிக்கடி பாம்பு வர்றது, பூச்சி பொட்டு அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த ஒரு ரீசன்னாலேயே 2008ல இருந்து அந்த ஒரு வீட்டை க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்காங்க. இதுக்கு பயந்து அந்த வீட்டுக்கு வாடகைக்குமே யாருமே வரமாட்டாங்க. அந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்பவே ஹாரரா பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். இப்படி நாட்கள் போக போக 2015ல தான் அரவிந்தன் அந்த டிபார்ட்மெண்ட் பசங்களை கூட்டிட்டு அந்த ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த ஒரு மாடியில இவங்களும் கண்டினியூஸா டான்ஸ் பிராக்டிஸும் பண்றாங்க. ஈவினிங் 6 மணில இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற இவங்க நைட்டு 10 மணி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. இப்படி இருட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு இடம் எவ்வளவு அமானுஷ்யமா இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வந்தது. இப்படி இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல ஒரு ஜூனியர் பையன் திடீர்னு சம்பந்தமே இல்லாம உளர ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி தலையெல்லாம் தொங்க போட்டுட்டு இங்க இருக்கிற பசங்களை அப்படியே இந்த கண்ணு மட்டும் மேல பார்த்துட்டு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பையன் கை கால் எல்லாம் இப்படி நீட்டிட்டு இருக்கு. ஒரு மாதிரி நின்னுட்டு அந்த பையன் சொல்ற விஷயத்த அரவிந்த இவரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா இவன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பையனை பார்த்த மாதிரி அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்புறமா சீனியர்ல ஒரு பையன் அந்த ஜூனியர் பையனோட தலைமுடியை பிடிச்சு அப்படியே பலார்னு கண்ணத்துல போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாம இன்னும் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே திடீர்னு அந்த இடத்துல சுருண்டு மயக்கம் போட்டு விழுறான். அப்புறமா தண்ணி அடிச்சு அவனை எழுப்புறாங்க. அப்புறமா அந்த பையன் எழும்பி என்னாச்சு, எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரியே கேக்குறான். அப்புறம் அந்த சீனியர் அவனுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு, இல்ல இவ்வளவு நேரம் நீ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த, திடீர்னு மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறாங்க. இப்படி திருப்பியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டீம்ல இன்னொரு பையன் திடீர்னு பிக்ஸ் வந்த மாதிரி, அதாவது வலிப்பு வந்த மாதிரி சடனா கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துல ஒரு மிராக்கிளான விஷயம் என்ன தெரியுமா? பொதுவா இந்த வலிப்பு வந்துட்டு இருக்கும் போது யாராலையுமே பேசி பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனா இவன் வலிப்பு வந்த அந்த சிச்சுவேஷன்லயும் என்னடா என் வீட்டுல நின்று ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு பேசுறான். இத பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா ஒரு பைக் சாவி எடுத்து அவன் கையில கொடுத்ததுக்கு அப்புறமா அவனுக்கு வலிப்பு கொஞ்சம் கொஞ்சமா நிக்க ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ள அவன் வாயில இருந்து நுரையே தள்ளிடுச்சு. இத பார்த்து எல்லாருமே ரொம்பவே மிரண்டு போயிட்டாங்க. நம்ம காலேஜ்ல எவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்றோம், ஆனா அங்க எதுவுமே நடக்கல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கா பிரச்சனை நடக்குது அப்படின்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு கீழே ஒரு சத்தம் கேக்குது. ஒரு குடம் கீழே விழுந்தா எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தத்தை அங்க இருக்கிற எல்லாருமே கேக்குறாங்க. காலியா இருக்கிற இந்த வீட்டுல இருந்து உள்ளுக்குள்ள இருந்து ஏன் இவ்வளவு சத்தம் வருது அப்படின்னு எல்லாருமே மிரண்டு போய் நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சீனியர் ஒருத்தங்க இது பேய் வீடா அப்படின்னு அரவிந்தன் கிட்ட கேக்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல அண்ணா அப்படின்னு சொல்லி அரவிந்தன் சொல்றான். டைம் 9 ஆகுது. மேலையும் பிராக்டிஸ் பண்ண முடியாது, நல்ல இருட்டாயிருச்சு, இன்னைக்கு போதும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி
எல்லாருமே அந்த மாடியில இருந்து ஒருத்தரா படிக்கட்டுல இறங்குறாங்க. இதுல அந்த சீனியர் ஒருத்தர் இதுல ஒரு பையனை அடிச்சாரு அப்படின்னு சொன்னோம்ல, அந்த சீனியர் மட்டும் கடைசியா இறங்குறாரு. எதார்ச்சியா அப்படி திரும்பி பார்க்கும்போது வாசலுக்கு பக்கத்துல இருக்கிற ஜன்னலையும் பாக்குறாரு. அப்படியே அந்த ஜன்னலை பார்க்கும்போது அந்த ஜன்னல் உள்ளுக்குள்ள மேல இருக்கிற அந்த 2 கதவை மட்டும் திறந்திருக்கு. கீழே இருக்கிற கதவு மட்டும்தான் ஜன்னலோட கதவு பக்கத்துல லாக் ஆகி இருக்கு. ஜன்னலோட கொஞ்சம் தள்ளி உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. படிக்கட்டுல இருந்து இறங்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தங்க பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷுவல பாக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்த அந்த 11 பசங்க நோட் பண்ணவே இல்லை. இந்த ஒரு விஷயத்த அந்த சீனியர் மட்டும் தான் பாக்குறாரு. ஆனா அந்த வீட்டோட கதவுல ஒரு பெரிய பூட்டு வச்சு பூட்டி தான் வச்சிருக்காங்க. பூட்டு பாக்குறதுக்கு ரொம்பவே டஸ்டா இருக்கு. என்ன இது வீடு பூட்டி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஆள் இருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் ஊத்தும் பாக்குறாங்க. உள்ளுக்குள்ளாடி ஒரு பொண்ணோட உருவம் இருக்கிறது மாதிரியே அவருக்கு தெரியுது. அப்புறமா அரவிந்தனை தனியா கூப்பிட்டு அந்த வீட்டுல யார் இருக்காங்க, நான் இறங்கி வரும்போது எனக்கு ஒரு விஷுவல் அங்க தெரிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு. இல்லன்னா அந்த வீடு 2008ல இருந்தே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம், எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டுல யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படி அந்த வீட்டை விட்டு எல்லாருமே அவங்க ஏரியாவுக்கு போயிடுறாங்க. அப்புறமா அரவிந்த் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் லேப்டாப்ல டான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் மணி 12:30 ஆகுது. கரெக்டா ஒரு 12:30க்கு அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரியான வெப்சைட்ல இருந்து அரவிந்த் வந்து அந்த டான்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாக்குறாரு. பார்த்து ஆர்டரும் பண்றாரு. அதுக்கு டெபிட் கார்டு தேவைப்படுது. அந்த டெபிட் கார்டு எடுக்கிறதுக்காக பஸ் கிட்ட போகும்போது தான் அவருக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. டான்ஸ் பிராக்டிஸ் பண்ற அந்த டைம்ல பர்ஸ், கீ எல்லாத்தையுமே அந்த வீட்டு மாடியில தான் வச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. இப்படி அரவிந்த் வீட்டை விட்டு 12:30க்கு வெளியவும் வராரு. இந்த 12 மணி அளவுல அந்த சரௌண்டிங்ல ஒரு ஆட்கள் கூட கிடையாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போகும்போது தான் அரவிந்த் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அந்த ரோட்ல ஒருத்தங்க ஆடாம அசையாம அப்படியே நிக்கிறாங்க. யார் இது நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நிக்கிறாங்க அப்படின்னு இவரும் பொறுமையா பக்கத்துல போறாங்க. பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் ஜூனியர் அப்படிங்கிற வினோத்ங்கிற பையன் அந்த வீட்டை பார்த்த மாதிரியே சுயநினைவு இல்லாம நின்னுட்டு இருந்தான். அப்புறமா அரவிந்த் அவனோட தோள்பட்டையில கைய வச்சு உலுக்கி அவரை சுயநினைவுக்கும் கொண்டு வராங்க. இந்த நைட்ல என் வீட்டு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வினோத் கிட்ட அரவிந்த் கேக்குறான். அவனும் நடந்தது என்னன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். நான் வீட்டுல நைட்ல நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன். ஆனா வினோத்னு என்ன யாரோ வெளியே வான்னு கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. அந்த வாய்ஸ் நம்ம சீனியரோட வாய்ஸ் மாதிரியே இருந்தது. அதனாலதான் நானும் அப்படியே வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நானும் அவர் பின்னாடியே நடந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி என்ன கூப்பிட்ட உருவம் அப்படியே மெல்ல உங்க வீட்டுக்கு மேல ஏறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மனசு ரொம்பவே பயமா தான் இருந்தது. ஆனா என்னோட உடம்பை யாரோ ஒருத்தங்க கட்டுப்படுத்தி இந்த வீட்டு முன்னாடியே நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு அரவிந்த் கிட்ட வினோத் சொல்றான். அரவிந்தனுக்கும் எதுவுமே புரியல. அதுக்கப்புறமா வினோத்தும் அரவிந்தும் அந்த இடத்த விட்டு லைட்டா நகர்ந்து போறாங்க. அரவிந்த் சொல்றான், மேல என் பர்ஸை விட்டுட்டு வந்துட்டு நான் அதை மட்டும் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வினோத் கிட்ட சொல்றான். ஆனா வினோத் ரொம்பவே பயந்து இல்ல வேண்டாம் அங்க போக வேண்டாம் அப்படின்னு அரவிந்த் தடுக்கிறான். அப்புறமா அரவிந்த் படியேறி அப்படியே மேலையும் போறாரு. மேல அப்படியே சுத்தி பாக்குறாரு. எங்க பர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் எந்த இடத்துல அந்த பர்ஸை வச்சாரோ அங்கேயே தான் அது இருக்கு. அப்படியே அந்த பர்ஸையும் எடுக்கிறாரு. பர்ஸை எடுத்து கிட்ட பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அந்த பர்ஸ்ல ஏதோ கருப்பு கலர்ல காஞ்சி போன கரை மாதிரி இருக்கு. அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் வினோதமாவும் இருக்கு. என்ன இது கரை ஒரு மாதிரி இருக்கு, அதுவும் விரல் தடம் மாதிரி இருக்கு. இந்த கரை எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னது இது ஒரு ரொம்பவே ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு அரவிந்த் மோந்து பாக்குறாங்க. மோந்து பார்த்த அந்த இடத்திலேயே அரவிந்த் வாந்தியும் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த பர்ஸ்ல அப்படிப்பட்ட ஒரு கெட்ட நாத்தம் எடுத்துச்சு. இதெல்லாம் பார்த்து பயந்து அரவிந்த் இங்க இருந்து உடனடியா கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி அரவிந்த் கீழே இறங்கி வரும்போது டம்ளர், செம்பு இப்படி ஏதோ ஒரு விளற சத்தம் கேக்குது. அரவிந்த் வீட்டுக்கு கீழே 2-3 பேரு நடக்கிற மாதிரியும் ஒவ்வொரு பொருளா தூக்கி சவத்துல எரியிற மாதிரியுமான சத்தம் அரவிந்த் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. உண்மையில இது பேய் வீடா இருக்குமோ அப்படின்னு பயந்து படிக்கட்டுல இருந்து நடந்து வரும்போதுதான் இவரோட சீனியர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. கரெக்டா அரவிந்த் அந்த ஜன்னல் கிட்ட நின்னு பொறுமையா பார்க்கும்போதுதான் அந்த ஜன்னல் வழியா வீடே இருட்டாதான் இருக்கு. ஆனா அந்த இருட்டுலயும் ரொம்பவே கருப்பா டார்க்கா இருக்கிற ஏதோ ஒண்ணு இங்க எங்கேயும் மூவ் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிலது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்புறமா ஒரு டார்ச் லைட் வச்சு அந்த வீட்டுக்குள்ளாடி பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளாடி ஒரு 3 பேரு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த 3 பேரோட உடல் பாத்தீங்கன்னா பயங்கரமா கருகி கருகின உருவம் மாதிரி இருக்கு. அரவிந்த் டார்ச் அடிச்ச விஷயத்த அந்த வீட்டுல இருந்து அந்த உருவமும் பார்த்திருக்கு. அப்படி பார்த்தது அந்த வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பையனோட ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த உருவம் ஃபுல் அண்ட் ஃபுல் எரிஞ்சு கண்ணு மட்டும் வெள்ளையாவே இருக்கு. அப்புறம் அரவிந்த் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் வீட்டுக்கு வந்து கதவை பயங்கரமா திறக்கிறான். அந்த சத்தம் அவங்க அப்பாவுக்கு கேட்டு அவங்க அப்பாவும் வெளியே வந்து பாக்குறாங்க. நம்ம பையன் எதையோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு
அப்படின்னு அப்பா என்ன பண்றாருன்னா அரவிந்த் கிட்டையும் பேசுறாரு. என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அரவிந்த் ஆனா எதுவுமே பேசுற மாதிரி கிடையாது. அப்புறமா அரவிந்த் அவங்க அப்பா கிட்ட கேக்குறாரு, அந்த வீட்டுல என்ன பிரச்சனை, எதுவும் பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க, அந்த வீட்டுல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா இவனுக்கும் புரிஞ்சிருச்சு, அந்த பையன் அந்த பக்கம் போய் எதையோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த வீடு 2007-8 அந்த டைம்ல வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்க தான் இங்க இருந்தோம். ஆனா இப்ப நான் இருக்கிற அந்த இடத்துல வீடு வாங்கி இடமும் வச்சிருந்தாங்க. இந்த வீட்டை வாடகை விட்டதுல ஒரு குடும்பம் இந்த வீட்டுக்குள்ளாடி ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டி, அதாவது சட்டத்துக்கு புறமான ஒரு சில விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு அப்பா அவருக்கு கிளியரா சொல்லல. அந்த 2007-8 அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்க பண்ற விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு இவங்கள குடும்பத்தோட அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் வச்சிருக்காங்க. இதனால இவங்க ரொம்பவே அசிங்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப இவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லி இருக்காங்க. அவரும் காலி பண்றேன்னு தான் சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே அந்த குடும்பம் ஒரு விபரீதமான முடிவு எடுத்திருக்கு. அது என்னன்னா மண்ணெண்ணெய் வாங்கி அப்பா அம்மா அவங்களோட சின்ன வயசு குழந்தை 3 பேரோட உடம்பையுமே மண்ணெண்ணையால நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளாடி எல்லாருமே கருகி இறந்தும் போயிட்டாங்க. இப்படி இறந்த விஷயம் அடுத்த நாள் தான் தெரிஞ்சிருக்கு. இது போலீஸ் கேஸாவும் மாறி இருக்கு. அதுக்கப்புறமா அது எல்லாமே கிளியர் பண்ணி வீட்டை பெயிண்ட் அடிச்சு திருப்பியும் வாடகை விட்டாங்க. ஆனா இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 5 குடும்பம் வரைக்கும் வந்திருக்காங்க. யாருமே ஒரு வாரத்துல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் கூட முழுசா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி இருக்காங்க. அதுக்கு ரீசன் அந்த வீட்டுல இறந்து போன அந்த 3 பேர் தான். இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வர எல்லாரையுமே வந்து பாடாப்படுத்தி இருக்கு. அதுலயும் கடைசியா 5ஆவதா வந்த குடும்பம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. அவங்க பொருட்கள் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு அவங்களும் ஆல் அட்ரஸ் இல்லாம போயிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்க பொருள் தான் அந்த வீட்டுக்குள்ளாடி இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு பூட்டை வாங்கிட்டு இந்த வீட்டை பூட்டி இருக்காரு. இனிமே இந்த வீட்டை யாருக்குமே வாடகைக்கு விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஏன்னா இந்த வீட்டுல பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. வேற யாராச்சும் இந்த வீட்டுல வாடகைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதனால அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அந்த வீடு திறக்கவே இல்லை. இந்த ஒரு இடத்துல வீடு இருக்கிறதே மறந்துட்டாங்க அப்படின்னு அரவிந்த் அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த சீனியர் கிட்ட சொல்றாரு. நான் தான் இந்த விஷயம் எதுவுமே தெரியாதனமா உங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சீனியர் கிட்ட அரவிந்த் சொல்லி புலம்புறாங்க. அப்புறமா அரவிந்த் ஜூனியர் சீனியர் எல்லார்கிட்டயுமே சொல்றான், எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் இந்த வீடு பக்கம் யாருமே இனிமே பிராக்டிஸ்க்கோ சரி எதுக்கோ வரவே கூடாது அப்படின்னு எல்லாரையுமே வார்ன் பண்றான். அப்புறம் எல்லாருமே அந்த காம்படிஷனுக்கு போறாங்க. இப்படி டான்ஸ் காம்படிஷனுக்கு 10 பேர் வராங்க. 2 பேர் மட்டுமே வரல. அந்த 2 பேர் யாரெல்லாம்னா சீனியர்னு சொன்ன அவரும் ஜூனியர்னு சொன்ன அந்த வினோத் அப்படிங்கிறவரும் தான். அப்புறம் அரவிந்த் காம்படிஷன் எல்லாமே முடிஞ்சு வினோத்தோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. வினோத் பத்தி அவங்க அப்பா கிட்ட அரவிந்த் விசாரிக்கிறான். அவங்க அப்பா சொல்றாரு, வினோத் வந்து ரொம்பவே முடியாம இருக்கான். அவன் ரொம்பவே விகாரமா என்ன பண்றதுன்னே தெரியாம ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அவனை கோயில கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அரவிந்த் வினோத்தை தேடி கோயிலுக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போதுதான் அரவிந்துக்கு புரியுது வினோத் ரொம்பவே மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கிறது. அப்புறம் அந்த கோயில் இருக்கிற பேய் ஓட்டுறவங்க எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இந்த பசங்க போக கூடாத ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அப்படி போனதுனால அங்க இருக்கிற அந்த கெட்ட ஆவிகள் தான் வந்து தொந்தரவு பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆவி தான் இந்த வினோத் மேல ஏறி இருக்குன்னு அந்த பேய் ஓட்டுறவங்க சொல்றாங்க. அந்த வீட்டுல எரிஞ்சு போன அந்த அப்பாவோட ஆவி தான் இந்த வினோத் மேல ஏறி இருக்கு. அப்புறம் பேய் ஓட்டுறவங்க பேய் ஓட்டி வினோத்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா 3ஆவது நாள் வினோத் மர்மமான முறையில அவங்க வீட்டு வாசல்ல இறந்தும் கிடக்குறாரு. அதுவும் வாயில ரத்தம் கக்குனபடி. இப்படி இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. அப்புறம் அந்த வினோத்தோட இறுதி சடங்குக்கு அரவிந்த் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சீனியர் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அரவிந்த் எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. இப்படிப்பட்ட அந்த பேய் வீட்டை 2015 முடிவுல பாத்தீங்கன்னா அரவிந்தோட குடும்பம் அந்த வீட்டை ஒரு சில பூஜைகள் எல்லாம் பண்ணி அந்த வீட்டை தரமட்டமா இடிச்சிட்டாங்க. இந்த வீடு இங்க இருந்தாதானே இந்த ஆன்மாக்கள் அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோன்னு அந்த வீடை மொத்தமா இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இந்த வீட்டில் நடந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.